பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 92 அதிகாரம் 12 வசனம். சங்கீதம் 92 அதிகாரம் 12 வசனம். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நீதிமான் என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் நீதிமான்களாய் திகழ வேண்டும். வேதத்திலே அநேக தேவ பிள்ளைகள் நீதிமான்களாய் காணப்பட்டார்கள். அதன் நிமித்தமாக அதற்குரிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நீதிமான்களாய் காணப்படுகிறோமா? பல நேரங்களிலே நமக்கு எதிராய் இருக்கிற காரியங்கள் எல்லாம் நீதியற்றதாய் இருக்கிறது. நம்மை சுற்றிலும் இருக்கிற காரியங்கள் நீதியற்றதாய் இருக்கிறது. ஆனால் அவைகளின் மத்தியிலும் கூட நாம் நீதிமான்களாய் திகழ வேண்டும். நோவா என்கிற மனிதன் நீதிமானாய் காணப்பட்டார். அந்த நாட்களிலே பாவம் பெருகியிருந்த நாட்களாய் இருந்தது. அதன் மத்தியிலும் கூட தேவனுக்கு முன்பதாக நீதிமானாய் காணப்பட்டார். அதே போல இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் நீதிமான்களாய் காணப்பட வேண்டும். அதை இந்த நாளிலே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த காலவேளையிலே நீதிமான்களாய் திகழும் போது நம்முடைய எதிர்காலம் அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம். முதலாவதாக இந்த நாளுக்குரிய வேத வசனத்தின் முன்பகுதி அழகாய் சொல்லுகிறது. சங்கீதம் 92 அதிகாரம் 12 வசனத்திலே நீதிமான் பனையை போல செழித்து. முதலாவதாக நீதிமான் எப்படிப்பட்ட மனிதனாய் திகழுவான் என்று சொல்லி பார்க்கும்போது பனையை போல செழித்து காணப்படுவான். இன்றைக்கு நாமும் நீதிமான்களாய் காணப்படும் போது பனையை போல செழித்து காணப்பட முடியும். இன்றைக்கு பல நேரங்களிலே செழிப்பு என்னுடைய வாழ்க்கையிலே இல்லையே என்று சொல்லி புலம்புகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். பல நேரங்களிலே கரங்களில் ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி தவிப்பவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது நீதிமான் பனையை போல செழித்து காணப்படுவான் என்பதாக. இந்த காலவெளியிலே நாமும் பனையை போல செழித்து காணப்பட வேண்டும் என்றால் முதலாவதாக நீதிமான்களாய் நாம் திகழ வேண்டும். இரண்டாவதாய் நாம் பார்க்கும்போது நீதிமானின் எதிர்காலம் எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்று சொல்லி பார்க்கும்போது இந்த நாளுக்குரிய வேத வசனத்தின் பின்பகுதி அழகாய் சொல்லுகிறது. சங்கீதம் 92 அதிகாரம் 12 வசனத்திலே லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக நீதிமான் எப்படிப்பட்டவனாய் காணப்படுவான் என்று சொல்லி பார்க்கும்போது லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ச்சியற்ற தன்மை இருக்கிறது. அப்பொழுதெல்லாம் சோர்ந்து போனவர்களாய் நாம் காணப்பட்டு விடுகிறோம். ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி இல்லை? ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் இல்லை? ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள் இல்லை என்று சொல்லி பல நேரங்களிலே யோசித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது நீதிமானாய் திகழும் போது கேதுரு மரத்தை போல லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் என்பதாக. இந்த காலவேளையில நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வளர்ச்சி இருக்க வேண்டும் என்றால் நீதிமான்களாய் திகழ வேண்டும்.
மூன்றாவதாக நீதிமானுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான், நீதிமான்களுடைய வேரோ அசையாது. இங்கே பார்க்கும்போது மூன்றாவதாக நீதிமான்களாய் திகழும் போது அந்த மனுஷனுடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்றால் அசையாததாய் இருக்கிறது. இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய வேரோ அசையாது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அஸ்திபாரமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் கட்டுவோமே என்றால் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் காணப்படுவார். நம்முடைய வேரோ அசையாதபடிக்கு காணப்படும். இன்றைக்கு பல மனிதர்களுக்கு எதிராக சூழ்ச்சிகளை செய்கிறார்கள். எப்படியாவது அவர்களை விழ தட்டிவிட வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் நீதிமான்களாய் திகழும் போது நாம் அசைக்கப்படாதபடி காணப்படுவோம். நீதிமான்களுடைய வேரோ அசையாது என்று சொன்ன வார்த்தையின்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே எதுவும் அசையாதபடிக்கு என் தேவன் கிருபையை கொடுக்கிறவராய் காணப்படுவார். மூன்றாவதாக இங்கே நாம் பார்க்கிறோம், நீதிமான்களாய் திகழும் போது நாம் அசைக்கப்படுவது இல்லை. நான்காவதாக வேதத்தில் வாசிக்கும் போது நீதிமானுடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்றால், நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வனமாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். இங்கே பார்க்கும்போது நான்காவதாக நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம் என்னவென்றால் சுகமாய் இருப்பான் என்பதாக. நீதிமான்களாய் திகழும் போது நம்முடைய எதிர்காலம் சுகமாய் காணப்படுகிறதாய் இருக்கிறது. இந்த காலவேளையில நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சுகமாய் தங்குகிற அனுபவம் வேண்டுமென்றால் நீதிமான்களாய் திகழ வேண்டும். இங்கே வேதவசனம் சொல்கிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்பதாக. கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லாவற்றையும் செய்யும் போது அதுவே நம்முடைய வாழ்க்கையிலே துருகமாக கோட்டையாக இருக்கிறது. அதற்குள் நாம் இருக்கும்போது சுகமாய் காணப்படுவோம். இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நீதிமான்களுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவே இருக்கிறது. 4 விதமான ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே நாம் பார்த்திருக்கிறோம். முதலாவதாக, நீதிமான் பனையை போல செழித்து காணப்படுகிறான். இரண்டாவதாக, லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருகிறான். மூன்றாவதாக, நீதிமானுடைய வேர் அசையாதபடி இருக்கிறது. நான்காவதாக, நீதிமான் சுகமாய் தங்கியிருப்பான். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நீதிமான்களாய் நாம் திகழும் போது இவ்விதமான 4 ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாளிலே தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீதிமானுக்குரிய எதிர்காலம், நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள் எவைகள் என்று சொல்லி இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இந்த காலை வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீதிமான்களாய் காணப்பட்டு 4 விதமான ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்துக் கொள்ள நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து நீதிமான்களாய் திகழும் போது 4 ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாய் தருகிற தேவனாய் அவர் காணப்படுவாராக. ஆமென். God bless you.